குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆ ಕೂತು ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯೆ ಕೆಮ್ತ வந்து எம்தாசா குசரதான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மீஷோவில் வந்து எனக்காக நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்ன ஏதுன்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி நான் வந்து என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோஸ் எல்லாம் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெரிய மாமியார் போயிட்டு பொரியல் கொடுத்துட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக காமிக்கிறேன். பேக் கேமராவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன சமைச்சேன் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம். எங்கள் மாமியார் தூங்கிட்டாங்க, பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து வெறும் பொரியல் தான். அதுக்கப்புறம் வந்து தண்ணி சாப்பாடு. இங்கே தண்ணி சாப்பாடு, இதுவும் தண்ணி சாப்பாடு தான். இன்றைக்கி தண்ணி சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி கிளைமேட் வந்து ஓகே தான். ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்போம், ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்கிறது தண்ணி வந்து தானாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதோடய வீடியோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கட்டிங் எல்லாமே போட்டுட்ருந்தேன். ஓகே, என்ன பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து கேட்டு என்ன இது அப்படின்னு தான் சர்ப்ரைஸ் ஆக போகிறீங்க. நான் நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல ட்ரெஸ் போடுங்க அப்படின்ட்டு, அதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். பட் இங்கே இருக்கிற வரைக்கும் போட முடியாது. எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து போடுறேன். ஆல்ரெடி நானே இங்கே இருங்க. ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? ட்ரெஸ் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். 2 செட்டு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட ரேட் வந்து $450 $480. இதெல்லாம் ஒன்றும் போடல, தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து மெட்டீரியலாக தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இதோட கட்டிங் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வந்தாருன்னா வெளில போகிறதுக்காக ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ரெடிமேடாக வாங்கலை. அது என்னவோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா மீஷோவில் வந்து மெட்டீரியலாக வாங்கிட்டேன். கிரேப் மெட்டீரியல். ஆனால் அந்தளவுக்கு வந்து ஷைனிங்காக இல்லை இது. ஓகே, ஆனால் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ஷைனிங்காக இருந்துச்சு. ஓகே செட் ஆகிடும் நினைக்கிறேன். அதோட பேண்ட்டு ஷால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஷால் ரொம்ப குட்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து உலகமே தெரியுதே. ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கு இல்லைங்க. ஆனால் இது நிற்காது அவ்வளவா. பேண்ட் வந்து இந்த கலர் கொடுத்துருக்காங்க. பேசாமல் உல்ட்டா பண்ணிட்டா என்ன, இது பேண்ட் வச்சு அது இது ட்ரெஸ்ஸை வச்சுட்டா அது பேண்ட் ஆக்கிட்டா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? என்னோடய மூளைக்கு வந்து கிரேட் சொல்கிறோம் இல்லை. இதில் வந்து பார்டரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆனால் கிளாத் என்னவோ சூப்பராக இருக்குது. பட் கலர் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் 2 மீட்ரு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? இருங்க. ஏன்னா கரெக்டாக 2 மீட்ரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணலாம். பேண்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது 2 மீட்ரு இருக்குமா?
ஏன்னா உங்களுக்கும் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். தாராளமாக இருக்குங்க 2 மீட்ரு. இங்கே பாருங்கள் 110, அப்போனா 1 மீட்டர் 10 இவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ தாராளமாக இது வந்து பேண்ட்டுக்கு டிசைன் கூட நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். ஏன்னா கான்ட்ராஸ்டாக தானே வந்திருக்கு. சரிங்களா, பாருங்க பேண்ட்டு, இது வந்து டாப். இதுவும் சேம் அளவில் தான் இருக்குது. பட் லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஓகே தான். இது ஓகேன்னு தோணுது. ஆனால் அதில் பிங்கிஷாக தெரியுது வீடியோவில். ஆனால் இது வந்து ப்யூர் ரெட் கலர். பரவாயில்லப்பா, இதையாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா பேண்ட்டும் வந்து பாருங்களேன் இந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஷால் சேம் அதே மாதிரி தான். பட் ரொம்ப வந்து மெலிசாக இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? இது வந்து என்னோட அளவில் தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா எங்கேயாவது வெளில கூட்டிகிட்டு போகிறான்னா எப்போ பார்த்தாலும் புடவை கட்டிக்கிட்டு எனக்கு இரிட்டேட்டாக இருக்குதுங்க. அதனால ட்ரெஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். அவரும் சொன்னார், நீ ரெடிமேடாக வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, ரெடிமேட் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு 2 டைம் போட்டோம்னாவே அது நல்லா இருக்காது. அதுவே நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த கலர் எனக்கு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குல்ல? இதை விட இது நல்லாயிருக்கு. இதுதான் டாப், ஓகேங்களா? ஏன்னா டாப்புன்ற அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பத்துமான்னு என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்லீவ்ஸுக்கு பத்தாதுங்க இது, இந்த பார்டர். நம்ம ஓப்பன் டாப்பு தான் ஸ்டிச் பண்ண முடியும். இது 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது நம்ம கிளாத்தில் ஏதாவது டிசைன்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த ஷால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த ஷாலை விட. ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்குங்களே, உலகமே தெரியுது. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிற நானே இந்த பக்கம் இருக்கிற நானே தெரியுது. ஓகே, இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப பேராசைப்படுறது வந்து தப்பு தானே. நம்ம மாமியாருக்கு எதுவும் காட்டல. அவங்க காட்டினாங்கன்னா அவங்க சாமி ஆடிடுவாங்க. ஹஸ்பண்டுக்கும் இன்னும் காட்டல, வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காமிக்கிறேன். லைனிங் எடுத்துகிட்டு வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். எனக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் போட்டிருக்கிற வரைக்கும் அது வந்து ரெடிமேடாக வாங்கி போட்டது. இது நானாக ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் கண்டிப்பாக பார்த்து பொறுமையாக நிதானமாக இன்னைக்கு ஈவினிங் போய் வாங்குகிற மாதிரி இருக்கும் லைனிங். ஒரு வேளை வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக முதல்ல வந்து இது ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே. இந்த கலர் எனக்கு சூட்டபிள் ஆகுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நான் போட்டு காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேபி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்னோடய சந்தோஷத்துக்கு இப்படியெல்லாம் நான் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்கள். அதுவே தமிழ்நாட்டில் இருந்திருந்தா இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுக்கிட்டு உயிர் வர இருக்கலாம். இப்போது இதை ஐயோ வெறுக்குது, விறுவிறுக்குது, என்ன ஆனாலும் நீ இந்த சாரியை மட்டும் போட்டுட்டு சாவடி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதோட ரேட் வந்து நான் வந்து 2ஆக வந்து ஆர்டர் போட்டதுனால கம்மி வந்துச்சு. அதுவே சிங்கிளாக ஆர்டர் போடுறோம் அப்படின்னா 380 அந்த மாதிரி வந்துடுது. 3 இல்லை 290 என்னவோ 300 சம்திங் வந்துடும். அதனால் நீங்கள் டபுளாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக படும். பட் டல் கலர் தான், ஓகேங்களா? ரொம்ப வந்து ஷைனிங்காக இருக்கும் அதனால இல்லை. தினமும் யூஸ் பண்ணலாம்.
சும்மா ஒரு மாதிரி எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்தோஷத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ட்ரெஸ் வாங்கிக்கோங்க, ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வாட்டி ஹஸ்பண்ட் வந்தாருன்னா, அவர் இங்கே வந்தாருன்னா கண்டிப்பாக நான் வந்து ட்ரெஸ் போடுறேன். அதுவும் எங்கேயாவது போகும்போது சாரியை மேலே சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னு அடுத்தடுத்து நீங்களே பாருங்கள். அந்தளவுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கும்போதே நாங்கள் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு போக முடியாது. அதனால் இங்கே இருக்கும்போது சும்மா உள்ள ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மட்டும் புடவையை சுற்றிக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது புடவையை மட்டும் அவுத்துக்க வேண்டியதுதான், வேறு என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்குது. என் மாமியார்கிட்ட கேட்கும்போது இங்கே இருக்கிற வரைக்கும் நீ ட்ரெஸ் போடாதம்மா அப்படின்றாங்க. ஹஸ்பண்டை கேட்கும்போது நான் சொன்னால் தான் நீ கேட்கணும், நீ ட்ரெஸ் போடுற அப்படின்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே நடுவில் நான் மாட்டிக்கிட்டு நான் தான் பெரிய அவசப்படுறேன். அவங்க என்னடானா வேணான்றாங்க, இவர் என்னடானா நீ போடுன்றாரு, உனக்கு பிடிச்சிருக்குதான்னு நீ போட அப்படி சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கார். பட் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இதை அவர்கிட்ட காமிச்சு அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு நான் அவங்களுக்கு ஆமாம் இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு வந்து வீடியோவில் எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறேன். இருங்களேன், நான் கால் பண்ணிட்டு வரேன். வீடியோ காலில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சொன்னதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஏன் வந்து கிளாத்தாக வாங்கியிருக்கேன், ட்ரெஸ்ஸாகவே வாங்கியிருக்கலாம்ல, இது நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இதுவா அது அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னு. சரி உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதோட கேட்லாக் கூட பாருங்கள், ரெட் கலர் கேட்லாக். இன்னொரு கேட்லாக் எங்கேயோ விழுந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு, ஹஸ்பண்டோட ரியாக்ஷனை காமிக்கலான்னு நினச்சேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகல. ஓகே தேங்க்ஸ். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் எல்லாருக்கும்.